120 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் 2/5 பங்கு மாணவர்கள் கணிதத்தையும் 3/8 பங்கு மாணவர்கள் அறிவியலையும் மீதி மாணவர்கள் சமூக அறிவியல் பாடத்தில் விரும்புகிறார்கள் எனில் அவர்களின் விகிதாச்சாரம் எனக்கு என்ன ஆகும்னு கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மொத்தம் இருக்காங்க 120 பேர் இருக்காங்க. 120 பேர். ஃபர்ஸ்ட் ஆளது கணிதம், இன்னொரு ஆள் என்னது அறிவியல், இன்னொரு என்னது சமூக அறிவியல். ஓகேங்களா? இப்ப இந்த 120 பேர்ல 2/5 பங்கு யாரு கணிதமா? அப்ப கணிதம் எவ்வளோ? 2/5 இன்ட்டு 120. ஓகேவா? 2/5 இன்ட்டு 120. இப்ப அடிச்ச எவ்வளோ வரும்? 4 5 2 10 மீதி 2. அப்ப எவ்வளவு வரும்? 20ல 4. அப்ப 2 24 48. அப்ப கணிதத்துல 48. ஓகே, அடுத்து அறிவியல். அறிவியல் என்ன சொல்றாங்க? 3/8 பங்கு மாணவர்கள் அறிவியல் படிப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப 3/8 இன்ட்டு 120. அப்ப 1 8 8, 12ல 1 8 8 மீதி 4 40ல 5 8 40. அப்ப 3 இன்ட்டு 15 எவ்வளவு வரும்? 45. அப்ப கணிதம் 48, அறிவியல் எவ்வளோ? 45. அடுத்து என்ன சொல்றாங்க? மீதி மாணவர்கள். அப்ப இந்த கணிதமும் அறிவியலும் போகக்கூடிய மீதி மாணவர் இருப்பாங்களா, அவங்க என்ன பண்றாங்க? சமூக அறிவியல் பாடத்தை விரும்புறாங்க. அப்ப மொத்தம் எத்தனை பேரு? 120 பேர். அப்ப அந்த 120 பேர்ல இந்த கணிதத்தையும் அறிவியலும் கழிச்சதுக்கு என்ன கிடைக்கும்? சமூக அறிவியல் கிடைச்சிடும். அப்ப இது ரெண்டுமே கூட்டும். 48 40 எவ்வளவு வரும்? 93. அப்ப 120ல 93 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 27 வரும். ஓகேவா? அப்ப கணிதம் 48, அறிவியல் 45 பேரு, சமூக அறிவியல் 27 பேர். சரி, என்ன கேட்டாங்கன்னா விகிதாசாரம் கேட்கிறாங்க. அப்ப 48:45:27. எதால அடிக்கலாம்? 3ஆல அடிக்க முடியுமா? அப்ப 16 3 48, 5 3 45, 9 3 27. ஸோ அப்ப ஆன்சர் வரும் 16:5:9. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ 2/5 எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம், 3/8 எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணுவோம்? கழிச்சோம் அப்படின்னா சமூக அறிவியல் கிடைச்சிடும். அவ்வளவுதான். ஈஸியான ஒரு கான்செப்ட் தான்.